வெல்கம் டு தமிழ் சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முட்டை பொரியல். அதுக்கு முட்டை 5 எடுத்திருக்கேன். பல்லேரி வெங்காயம் பொடி பொடியாக வெட்டினது 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் 1 கப் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. பச்சை மிளகா நான் சேர்த்தி இருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. கருவேப்பிலை பொடியாக வெட்டினது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். எண்ணெய் 2 குழிக்கரண்டி எடுத்துருக்கிறேன். 2.5 குழிக்கரண்டி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்குங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதி கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிக்க விடுங்க, இல்லைன்னா கசக்கும். கடுகு நல்லா பொரியுது. அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுக்குங்க. பச்சை மிளகாயும் போட்டுக்குங்க. பச்சை மிளகாயும் கொஞ்ச நேரம் வதக்கி சின்ன வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிற போட்டு வதக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிங்க. அப்போ தான் அந்த அடி பிடிக்காமல் இருக்கு முட்டை. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு உடச்சி ஊற்றுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓரளவுக்கு சிம்மிலேயே வச்சு கிளறுங்க. நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினாத்தான் இந்த சைடில் இருக்கிறது, அந்த பாத்திரத்தில் இருக்கிற இதெல்லாம் நல்லா வரும். இல்லைன்னா நல்லா பிடிச்சிக்கும், அடி பிடிக்கிற மாதிரி. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி பொழுன்னு வர்ற அளவுக்கு ரெடி பண்ணிக்கங்க. பொழுன்னு வந்ததுக்கு பின்னாடி உப்பு சேர்த்துக்குங்க. இப்போவே சேர்த்திங்கன்னா தண்ணி விட்டுரும் வெங்காயமெல்லாம்.
நல்லா ஓரளவுக்கு பொழு பொழுன்னு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அடுப்பு மீடியத்துலேயே வச்சுக்குங்க, ரொம்ப வைக்க வேணாம். தேங்காய் பூ எதுக்காக சேர்க்குறேன்னா, அந்த முட்டை கவிச்சி ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதுக்காக தேங்காய் பூ சேர்க்குறேன். இப்போ மிகவும் சுவையான முட்டை பொரியல் ரெடி.